முத்தழகு, பூமி 2 பேருமே காட்டுல ரிப்பேர் ஆனோனே அங்கேயே இருக்காங்க. அப்போ "தீர் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமி போறாரு. போயிட்டு "எங்கெங்க போனீங்க என்னை விட்டுட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் மூட்டுறாரு. "என்னங்க இது?" "ஆமா, இங்க நல்லா இருக்கும். குளிர் காயறதுக்கு நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பூமி, முத்தழகு 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி சாஞ்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "பாத்தியா பாப்பா, அப்பாவுக்கு நம்ம மேல எவ்ளோ பாசம்னு. நீ வெளிய வந்தா கூட அப்பாவ நீ நல்லா பார்த்துக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. தேவையான எல்லாமே தராரு. "இருங்க முத்தழகு, இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "எங்க போறீங்க?" "வந்துடுறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பெரிய மீன் எடுத்துட்டு வராரு. "என்னங்க இது? எங்க போய் மீன் எடுத்துட்டு வரீங்க? ஏங்க இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "இப்போ உங்களுக்கு சாப்பாடு வேணும்ல, ரெடி பண்ணி தரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழகா மீனெல்லாம் சுடுறாரு. "இது ரொம்ப ஹெல்த்தி, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்றாரு. "இந்தாங்க மீன்" அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிலாம் விடுறாரு. பாசமா சாப்பிடுறாங்க முத்தழகு. "ரொம்ப நல்லா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்குறாரு. ரொம்ப பாசமா இருக்காங்க. அங்க அடியாளுங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. கீழ இருக்காங்க. இப்போ மேல போகணும். பச்சைமலை மலைக்கு மேல போயிட்டா, அதுக்கப்புறம் அவங்கள கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தயாவோட பையன் ஃபோன் பண்றாரு. "எங்கடா இருக்கீங்க? இன்னுமா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, நாங்க மலைக்கு கீழ தான் இருக்கோம். போக போறோம். மேல டவர் கிடைக்காது. நாங்க முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுங்கலாம் சொல்றாங்க. "என்னது முடிச்சுட்டா? சரி பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, பூமிக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. முத்தழகு ஏதாவது பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து வராங்க எல்லாருமே சேர்ந்து. அஞ்சலி பயங்கர டென்ஷனா இருக்காங்க. ஃபோன் பண்ணா ஃபோன் ரீச்சே ஆகல. பூமிக்கு என்ன பண்றது? அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புறாங்க. "எழுந்துரும்மா, எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்டி ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா உனக்கு? தூங்கிட்டு இருக்கேன். என்னை ஏன்டி இப்படி எழுப்பி விடுற? உன் பூமி போனா நான் என்னடி பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "நீலாம் பொண்ணா? நீ இப்படி அடிச்சு எழுப்புற? ஒரு அம்மாவ இப்படிதான் அடிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கரமா கத்துறாங்க. "ம்மா அமைதியா இரும்மா. நான் பூமிக்கு ஃபோன் பண்ணா ரீச் ஆகல. இப்ப நான் ஃபோன் பண்ணணுமா? நான் ஃபோன் பண்ண மாட்டேன், எடுப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. "அம்மா நான் பண்ணாலே அவன் எடுக்க மாட்டான். நீ பண்ணா எடுப்பானா?" "அதுக்காகலாம் இல்லம்மா. இப்ப ஏதாச்சும் பண்ணணும். நீ தயாவோட பையனுக்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரம் பண்ணும்மா. என்ன பண்றாங்கன்னு கேட்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "நீ உன்ன திருத்தவே முடியாது. என்னை ஏன் தான் இப்படி உயிர எடுக்கிறியோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க. "சரி இப்படி என்ன திட்டுறியே, நான் தான் போனேன்ல பூமிய தேடி. எதுக்கும்மா என்ன வர சொன்ன? என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆக்குறீங்க. நீங்க மட்டும் நிம்மதியா தூங்குறீங்க" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "நீ பச்சை மலைக்கு போற. முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போனா ஏதாவது ஆகும். அதனால தான் உன்ன திரும்பி வர சொன்னேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது" அப்படி சொல்லிட்டு ரெஜினா பயங்கர கோவமா திட்டுறாங்க. அந்த அடியாளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. கார் இங்க தான் இருக்கு. அப்ப இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. "இருங்க முத்தழகு, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க" அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படியே பூமி தள்ளி போறாரு. போம்போது கரெக்ட்டா 4 பேர் வந்துட்டாங்க. "என்ன? யார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "நான் யாரா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புடிச்சு கீழ தள்ளிட்டாங்க. முத்தழகு கீழ விழுந்துட்டாங்க. விழுந்துட்டோனே அப்படியே கத்துறாங்க வலி தாங்க முடியாம. அந்த 4 பேருமே ஓடிட்டாங்க. பூமிக்கு வராரு. "என்னாச்சு முத்தழகு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. "ஏதோ பனிக்குடம் உடைஞ்சிடுச்சுங்க. என்ன சீக்கிரம் காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டிய ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி அதில வச்சு கூட்டிட்டு போறாரு. "இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல. குழந்தைய மட்டும் கண்டிப்பா காப்பாத்திருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட நெத்தியில அப்படியே முத்தம் குடுக்குறாங்க. "எதுவுமே ஆகாது முத்தழகு. நான் கூட இருக்கேன். இருங்க, எதுவுமே ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு பூமி பதட்டத்தோட சொல்றாரு. "நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு எது ஆனாலும் பரவால்ல. குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது" அப்படின்னு முத்தழகு